காசா கேட்டேன்? அல்லேலூயா. சரி, அப்போ இன்றைக்கு அவர்கள் நம்ம மத்தியில் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க போகிறாங்க. ஆகவே எல்லாரும் ஜெப சிந்தையோடு இருக்கணும். ஜெபிக்க சொல்லலை, நான் ஜெப சிந்தையோடு இருக்கணும். வார்த்தை வரும்பொழுது அந்த வார்த்தை உங்களுக்காக என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் ஆமேன். அது நடக்கட்டும், அப்படி ஆகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அவ்வளவு டைடு சரீரத்தில், ராத்திரி ஃபுல்லாக காரை ஓட்டி, நீங்களே யோசித்து பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 2 முறை 3 முறை வெளியே போகிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? என் மனைவி கூட அப்பப்போ ஃப்ரெண்ட்லேருந்து உறங்கிடுவா. அவளுக்கு மொழி போகிற நேரம் தான் கேட்பா, வண்டி நேராக ரூட்டில் தானே போகுது அப்படின்பா. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், அப்பப்போ சொல்லுவா வண்டி லெஃப்டில் ஓடி போவோம்பா. தூக்க கலக்கத்தில் அவள் சொல்லுவா வண்டி ரோட்டில் நேராக தான் போகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நான் தூங்கினாலும் கர்த்தர் என்ன தூங்காமல் இங்கே கொண்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ எல்லாருக்கும் டயர்டு தான். ஆனால் வார்த்தைகள் வரும் பொழுது நம்முடைய எல்லா டயர்டுகளை, அசதிகளை மாற்றி கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். இந்த புதிய மாதத்திற்குள்ளே நீங்கள் போகிறீங்க இல்லையா? வீட்டுக்கு போகும்போதே கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஆமீன் உண்மை உள்ளவனாய், உரிமை உள்ளவனாய், ஆமீன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தகுதி உள்ளவனாய் மாற்றும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆகவே கருத்துக்குரிய அருமையான அன்பு மகள் நம்மத்தில் வந்திருக்கிறாங்க. 1 மணி நேரம் ஆண்டுடைய வார்த்தை கொடுப்பார்கள். கண் விழித்து நீங்கள் உட்கார்ந்து வார்த்தை கேளுங்கள். ஆமேன். நம்முடைய ரட்சிப்பின் ஜீவ ஊற்று சபையின் சார்பிலே அருமையான மகளை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கிறார் நல்ல உற்சாகமாய். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? இல்லை எப்படா முடிச்சு விடுவாங்கன்னு பார்க்குறீங்களா? எல்லாரும் செய்தியை கேட்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்க உற்சாகமாக இருக்கீங்க, அப்படி தானே? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி. அன்பின் நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான நேரத்திற்காய் நன்றி அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற விதமாய் பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே போதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, ஹல்லேலூயா. ஒவ்வொரு இருதயத்திற்கும் ஆண்டவரே ஏற்ற வார்த்தைகள் ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக. ஆண்டவரே என்னை மறைத்து நீர் வெளிப்படும். ஆண்டவரே நீர் மாத்திரம் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன குட்டி கதை பைபிள் இருந்தான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் இவ்வளோ தூரம் விழிப்பாக இருக்கிறீங்க லைட்டாக. ஏன்னா எல்லோரும் என்னென்னா அப்படியே பார்த்துட்டே தான் இருப்போம். நம்முடைய சிந்தை எங்கே போயிடும் தெரியுமா? அப்படிப்பட்ட நேரம் உங்களை சொல்லி தப்பு கிடையாது. எல்லாரும் என்ன செய்கிற நேரம்? தூங்குகிற நேரம். அதனால் நம்ம உடம்பு அந்த மாதிரி பழகிக்கிடுச்சு இல்லையா? அல்லேலூயா. ஒரு கணவன் மனைவி 2 பேர், இதில் 2 பேரும் வீட்டில், அதாவது மனைவியோட விருப்பத்திற்காக ஒரு பூனையும் ஒரு நாயும் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மனைவி வெளிநாடு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இவங்க போகும்போது சொன்ன ஒரு மெயின் விஷயம் என்னென்னா, பூனையும் நாயையும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, இதை மட்டும் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு, டெய்லி கால் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு வாரம் கழிச்சு அவங்க தனியாக அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நல்லா இருக்கிறேன். நம்ம பூனை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் எடுத்தோன்னே சொல்லிட்டார், ஐயோ பூனை செத்து போயிடுச்சு அப்படின்னு. இப்போ இந்த ஒய்ஃப் சொல்கிறாங்க, பூனை செத்து போயிடுச்சா? உங்களுக்கு அறிவு இல்லையா? இதை இப்படியா சொல்கிறது? நான் எவ்வளோ பாசமாக வளர்த்தேன். அப்படியே பூனை செத்து போயிருந்தாலும் நாள் நான் ஃபோன் பேசும்போது இப்போ பூனை மரத்து மேலே ஏறி இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். 2வது நாள் ஃபோன் பேசும்போது பூனை மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டுன்னு சொல்லியிருக்கணும். 3வது நாள் ஃபோன் பேசும்போது அது தப்பல்ல, இறந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரி போட்டு, நாய் எப்படி இருக்குது? அப்படி எங்கேயும் பின்ன அந்த நாய் இப்போ மரத்துக்கு மேலே இருக்குது. அல்லேலூயா. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் அதனோட 9வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். அல்லேலூயா. நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை கிதியோனுக்காக, கிதியோனிடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் அன்று ராத்திரி அதை விட்டுறலாம். நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற மாதிரி அது உங்களுக்கான வாக்குத்தத்தமாக எடுத்து பாருங்க. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்கிறார்,
சொல்றார், நீ எழுந்து உன்னுடைய பிரச்சனையிடத்திற்கு அல்லது உன்னுடைய சத்துருவினிடத்திற்கு அல்லது உன்னுடைய வியாதியிடத்திற்கு அல்லது நீ மனம் விரும்புகிற, நீ எதிர்பார்த்திருக்கிற தேவனிடத்துல நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியத்திடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா. அப்ப நாம் எதிர்பார்க்கிற, நாம் வாஞ்சிக்கிற, பல நாட்களாய் தேவ சமூகத்துல காத்திருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, நீ எழுந்து அந்த காரியத்திடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. கிதியோன் கிட்ட ஆண்டவர் சொல்வதற்கான காரணம், அதற்கு முந்தினாவது அதிகாரத்திற்காக நம்ம கடந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளின் நிமித்தம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, கொஞ்ச நாள் ஒழுங்கா இருப்பாங்க, மறுபடியும் அவங்களுடைய பழைய பாவத்திற்கு நேராய் போயிடுவாங்க. ஆண்டவர் நன்மை செய்வார், இவங்க கொஞ்ச நாள் ரொம்ப நன்றி உள்ளவர்களாய், அற்புதங்களை நினைக்கிறவர்களாய், கர்த்தரை ரொம்ப ஸ்தோத்தரிக்கிறவர்கள். நம்மளும் அப்படித்தானே, ஆண்டவர் ஒரு நன்மை செஞ்சாருன்னா 2 நாள் ஆண்டவர் அவர் சும்மா இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இருக்க விடவே மாட்டோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எவ்வளவோ பெரிய தெய்வம் நீங்க, நம்ம ஸ்தோத்திர பலிகளை சொல்லிட்டே இருப்போம். இதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் நன்மை செய்கிற காலத்துல அவரை ரொம்ப சேருவாங்க. நன்மை அடுத்து இருந்துட்டே தான் இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா பழகிடும், டெய்லி பழக பழக பாலும் புளிக்கும்னு சொன்ன மாதிரி, இந்த அற்புதம்லாம் நம்ம பார்த்தது தானே, இந்த அதிசயங்கள் எல்லாம் பார்த்தது தானே, நம்ம ஆண்டவர் தானே இப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கொஞ்ச நாள்ல மறந்து 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 அவங்களுடைய அடுத்த ஜனங்கள் வரும்போது என்ன செய்வாங்க, அந்நிய தெய்வத்தை நாடி விக்கிரகங்களை தேடி அவர்களுடைய மனங்கள் என்ன செய்யும் போகும். நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுத்துருவாரு. ஆனா அவரால் சகிக்க முடியாத, பொறுக்க முடியாத காரியம் என்ன தெரியுமா, அவரை விட்டு, அவரை தேடுகிற இருதயம் அவரை விட்டு விக்கிரகத்துக்கு நேராய் திரும்பி போகிறது. விக்கிரகம் அப்படின்னு பார்த்தா அந்நிய தெய்வம் மாத்திரம் இல்லை, நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம ஆண்டவரை விட, நம்முடைய ஆண்டவரை விட, நம்முடைய தெய்வத்தை விட நாம் எதின் மீது அதிகமான நாட்டத்தையோ விருப்பத்தையோ ஆசையோ எதை வச்சாலும் அதெல்லாம் தேவனுடைய பார்வையில விக்கிரகம். அந்த விக்கிரகத்தை தேடும் போது, அதாவது அவர் ஆசையா நம்மளை சிருஷ்டிச்சது, நாம் அவரை ஆராதிப்பதற்காய் விழுந்து போன தூதர் கூட்டம் விழுந்து போன போது அவர்களுக்கு மாற்றாய், நான் அப்படிதான் அதை பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது சொல்லுவேன், தூதர்கள் படைக்கப்பட்டாங்க, லூசிபரும் அவனை சார்ந்த தூதர்களும் பெருமையினால விழுந்து போன டைம்ல அவங்க விழுந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். அப்ப எந்த பிளேஸ் காலியா இருந்தது தெரியுமா, அவரை ஆராதிக்கிற இடம் காலியா இருந்தது, அவரோட நெருக்கத்துல இருக்கிற ஒரு இடம் காலியா இருந்தது, அவர் பேசுவதற்கான இடம் காலியா இருந்தது. அந்த இடத்துக்கு மனுஷங்களாக நம்மளை ஆண்டவர் உருவாக்கி வச்சாரு. அப்ப நம்ம அவரை விட்டு மாறி போகும்போது அவரால் என்ன செய்ய முடியாது, சகித்து கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்யறாங்க, இவர் சகிக்க முடியல. இப்ப இந்த 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல மறுபடியும் மீதியானியர்களுடைய கையில இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுக்கப்படுறாங்க. 7 வருஷம் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, இருதயத்தை கொஞ்சம் கல்லாக்கி இருப்பாரு. கொஞ்ச நாள் கஷ்டப்படுங்க, அப்பதான் யாருடைய அருமை புரியும், தன்னை எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்த ஆண்டவருடைய மகிமை புரியும் என்பதற்காக அவர் கொஞ்ச நாள் என்ன செய்யறாரு, இந்த ஜனங்களை எல்லாம் மீதியானியர்களுடைய கையில ஒப்பு கொடுத்துடுறாரு. இந்த மீதியானியருடைய காரியம் என்ன தெரியுமா, மீதியானியர்கள் என்றாலே அவங்க மீதி வைக்க மாட்டாங்களாமா, அதனாலதான் அவர்களுக்கு மீதியானியர்கள் என்று பெயர் வந்தனா. இவங்க கஷ்டப்பட்டு விதைப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க வந்து என்ன செஞ்சுவாங்க, எல்லாத்தையுமே அழிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம ஊர் மொழியில சொல்லுவோம், வாழவும் மாட்டாங்க, வாழ விடவும் மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க போடுகிற அந்த விதைகள் அந்த முளைக்கிற போது, அறுவடைக்கு ரெடி ஆகிற போது இவங்க எல்லாத்தையும் வந்து அழிச்சு போடுறாங்க. இந்த நேரத்துல அங்க எல்லாரும் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனா யாருக்குமே வராத ஒரு விஷயம் கிதியோனுக்கு வருது. அங்க கோதுமைகள் எல்லாம் அறுவடைக்கு நாளாகும் போது இந்த மீதியானியர்கள், அமலேக்கியர்கள் எல்லாரும் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த கிதியோன் யாருன்னு பைபிள் சொல்லுதுன்னா, அவன் பயந்தாங்கொல்லி. அவன் யாரு? பயந்தாங்கொல்லி, ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். ஆனால் அவனுடைய இருதயத்துல கொஞ்சம் வார்க்கோதமை இருக்குது. இதையாச்சும் நம்ம தப்பி எடுத்து கொள்ளலாமே. நான் ஃபர்ஸ்ட்ல உங்கள்ட்ட சொன்னேன் தெரியுமா, நீ எழுந்து அந்த இடத்திற்கு போ. அந்த வார்த்தை கிதியோனுக்கு வர காரணம் அவனுக்குள்ளா இருந்த சில குணாதிசயங்கள். எத்தனையோ பேர் இஸ்ரவேல் ஜனங்கள்ல இருந்தாங்க, எத்தனை இவனை விட பலசாலியான குடும்பங்கள் இருந்தது. அவன் சொல்லுவான், மனாசே கோத்திரத்துல நான் ரொம்ப சின்னவன், மனாசே குடும்பத்துல நான் ரொம்ப சின்னவன்,
சின்னவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விட பெரியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, என்னை விட பலசாலி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தேடி ஆண்டவர் போவதுக்கான காரணம் கிதியோனுடைய இருதயத்தில் என்ன இருந்து தெரியுமா? கொஞ்சம் கோதுமையை நான் மீட்டெடுக்க வேண்டும், என் சனங்களுக்காக, என் சொந்த பந்தங்களுக்காக நான் அதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த கிதியோனுக்குள்ள இருக்குது. இவன் என்ன பண்றான்? எல்லாத்தையும் எடுத்துட்டு திராட்சை ஆலையில போய், நம்ம மூல பாசல இருக்கும்போது அதை வாசிக்கும் போது இருக்கும், திராட்சை ஆலையில கொண்டு போய் வச்சு அதை அவன் என்ன செய்யறான்னா போரடிப்பாங்க. அப்படிதான் நம்ம சொல்லுவோம், போரடிப்பாங்க தான் அந்த கோதுமையை தனியா பிரிச்சு எடுத்துறதுக்காக. திராட்சை ஆலை எப்படி இருக்கும்? ஒரு தொட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ளாடி போட்டுட்டு யாருமே பார்க்காதபடி, நான் நினைக்கிறேன் அவன் கால் வச்சு என்ன செஞ்சிருப்பான், கொஞ்சமா அதை பிரிச்சு எடுத்திருப்பான். யாராச்சும் பார்த்தா கூட ஒன்றும் இல்லை சும்மா நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பான். அவனுக்கு யாரை கண்டு பயம்? அமலேக்கியரை கண்டு பயம். இங்க ஏற்கனவே ஜனங்கள் எல்லாம் முறையிட்டுட்டே இருக்காங்க, ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க. இப்ப பயம் வந்துடுச்சு, ஜனங்களுக்கெல்லாம் பயம் வந்துடுச்சு. இப்பதான் ஆண்டவரை தேடுற ஒரு எண்ணம் வருது. இவங்கெல்லாம் ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க முறையிடுறாங்க. அப்ப அந்த வசனம், கர்த்தருடைய தூதனானவர் வந்து அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு கர்வாலி மரத்தின் கீழ. அவர் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது பார்த்துட்டு இருந்திருப்பாரா இருக்கலாம், யார கூப்பிடலாம் இந்த ஜனங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு, என் ஜனங்களை அந்த அமலேக்கியருடைய கையிலிருந்து விடுவிப்பதற்கு கர்த்தர் தேடுகிற அந்த மனுஷன் யார் என்று அவர் ஒருத்தரையா பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்பதான் அங்க யார் வாரா? கிதியோன் வராரு. கிதியோன் வந்து அந்த கொஞ்சம் கோதுமை என் ஜனங்களுக்காய், இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் இருந்தாலும் இங்க கூடி இருக்கிறீங்க தெரியுமா, உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பாரு. சபையில எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் என் சபைக்காக, என் ஜனத்திற்காக, என் பட்டணத்திற்காக நான் செபிக்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு சின்ன கூட்ட ஜனத்துல தான் ஆண்டவர் தேடுகிற மனுஷனும் ஆண்டவர் தெரிந்தெடுத்த மனுஷனும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் பெருமை பாராட்டலாம், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷி. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல கிதியோன் வந்து இருக்கிறத பார்த்து தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறான். கிதியோனின் பார்வையில கிதியோன் யார் தெரியுமா? பயந்தாங்கொள்ளி. அந்த ஊராரின் பார்வையில அவன் ஒரு பயந்தாங்கொள்ளி, அவன் குடும்பத்தாரின் பார்வையில அவன் பயந்த சுபாவம் உள்ளவன். ஆனால் கர்த்தருடைய பார்வையில யார் தெரியுமா? பராக்கிரமசாலி. நம்முடைய சூழ்நிலைகள் அப்படிதான், நெருக்கம்தான், என்னால ஒன்றும் முடியாதுதான், என்னால ஒன்றும் செய்ய முடியாதுதான், எனக்கு எதுவுமே தெரியாதுதான். ஆனா ஆண்டவருக்கு தெரியும், உனக்குள்ள இருக்கிற, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன காரியத்தை கொண்டு இந்த சுபாவம் உள்ள ஒரு மனிதனை அவர் தேடி போனா தேசங்களை அசைக்கிறபடியான காரியங்களை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்ப கிதியோனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே. அப்ப இவர் சொல்ல, கர்த்தருடனே இருக்கிறார். கிதியோன் சொல்றாரு, சும்மா இருங்க. இப்ப கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய தூதன் அப்படின்னு வாசிக்கிறது என்னன்னா, தேவதூதர்களை தான் கர்த்தருடைய தூதன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். ஆனா கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். கிதியோன் சொல்றாரு, போங்க, ஏன்னா கர்த்தர் என் கூட இருந்திருந்தா நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். எகிப்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த எங்கள் தெய்வத்துடைய அற்புதங்கள் எங்கே அப்படின்னு கேட்கிறான். எகிப்திலிருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த எங்கள் தாய் தகப்பனுடைய அந்த தெய்வத்துடைய அற்புதங்கள் எங்க போச்சு? இப்ப அவர் எங்க கூட இருப்பாரானால் நாங்கள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை பட்டிருக்க மாட்டோம். ஆனா கிதியோன் ஒண்ணு யோசிக்கல பாருங்க, கர்த்தர் மாறுகிறவரோ, கர்த்தர் வாக்கு மாறுகிறவரோ, அல்லது நம்மளை விட்டு தூரமாய் போகிறவரோ அல்ல. நாம் தான் என்ன செய்வோம்? சில நேரங்களில் தெய்வ திட்டத்தை மறந்து, அவருடைய சித்தத்தை மறந்து, அவர் வைத்திருக்கிற பாதையை விட்டு வேற எங்கேயோ போய் நின்றுக்கிட்டு என்ன செய்துட்டு இருப்போம்? நான் சேர வேண்டிய இடத்தை சேரலைன்னு சொல்லிட்டு இருப்போம். சேர வேண்டிய இடத்தை சேரலைன்னா போக வேண்டிய வழியே தப்பா தெரிந்தெடுச்சிருப்போம். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரோட சேர்ந்து நடந்திருந்தோம்னா, கர்த்தர் காட்டுகிற பாதையில நடந்திருந்தோம்னா சேர வேண்டிய இடத்தை சேர்றதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சிருப்பார். ஹல்லேலூயா. கிதியோன் சொல்றாரு, ஆண்டவரெல்லாம் எங்க கூட
இல்ல அவர் இருந்திருந்தா நாங்க கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டோம். அப்ப அடுத்த வசனம் அதுல சொல்லும், அவர் திரும்பி பார்த்து, அவர் நோக்கி பார்த்துன்னு இருக்கோம். நம்ம இதை மூல வாசல வாசிக்கும் போது உண்மையான அர்த்தம் அவர் கிதியோனை திரும்பி பார்த்தப்ப தேவன் திரும்பி பார்க்கிற விதமாய் கிதியோன் ஒரு பதில் அந்த இடத்துல சொன்னாரு. என்ன தெரியுமா? அந்த தெய்வங்கள் எங்கே அப்படின்னு சொன்னாரு. என் தெய்வம் எங்கே? அற்புதங்கள் செய்த தெய்வம் எங்கே? இப்ப இந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 7 வருஷமாய் இந்த ஜனங்கள் எல்லாம் அமலேக்கியரோட கைகள்ல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க விக்கிரக ஆராதனைகளை செய்யறாங்க, தெய்வத்தை விட்டு பின்மாறி நடக்கிறாங்க. ஆனா இந்த கிதியோனுக்கு ஆண்டவரை அறிவித்திருந்தார்கள். ஹல்லேலூயா. அவனுடைய தகப்பன், அவனுடைய தகப்பனுடைய தகப்பன், இப்படி பரம்பரையாக கிதியோனுக்கு ஆண்டவரை பற்றி, யெகோவா என்ற ஒரு தெய்வம் உண்டு, அவர் நம்ம எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்தார் என்ற கதைகள் எல்லாம் யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது? இந்த கிதியோன் அறிஞ்சிருந்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் திரும்பி பார்க்கிறாரு. ஜனெல்லாம் பின்மாறி கிடக்குது. கிதியோனுடைய தகப்பன் யோவாஸ் கூட என்ன செஞ்சிட்டார்? பின்மாறிட்டார். ஏன்னா அந்த அடுத்த அதிகாரங்கள் நீங்க வாசிக்கும் போது அந்த பாகாலுக்கு பலிபீடங்களை, அதாவது பாகாலுக்கான அந்த பலிபீடங்கள் பலியிடுகிற இடங்கள் எல்லாம் இந்த யோவாசுடைய நிலத்தில் கட்டப்பட்டிருந்தது. அதாவது கிதியோனுடைய தகப்பனுடைய நிலத்தில் கட்டப்பட்டு இருந்திருக்குது. அப்படியானால் தகப்பன் பின்மாறின போதிலையும் இந்த கிதியோன் தேவனை விட்டு பின்மாறல. அவனுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள், அவனுக்கு போதித்தவர்கள் பின்மாறின போதிலும் அவன் இருதயத்துல ஆண்டவரை குறித்துதான் ஒரு வைராக்கியம் இருந்திருக்குது பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, திரும்பி பார்த்தாராம். திரும்பி பார்த்து என்ன சொல்வாரு? அந்த 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஹல்லேலூயா. அவர் சொல்ற, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அவன்கிட்ட என்ன பலன் இருந்தது? ஒரு பலனும் இல்லை. அவன்கிட்ட இருந்த ஒரே பலன் ஆண்டவரால அற்புதம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை. ஹல்லேலூயா. என் ஆண்டவரால இந்த பிரச்சனைகளை நீக்க முடியும். அவன் மனசுல என்ன ஓடுதுன்னா, ஆண்டவர் என் கூட இருந்திருந்தாருன்னா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆண்டவர் என் கூட இல்லையே, என்னை விட்டுட்டு போயிட்டாரே அப்படிங்கிற ஒரு சிந்தை மாத்திரம் தான் கிதியோனுக்குள்ள இருந்தது. அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், நான் அற்புதம் செய்வேன் என்கிற அந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கு பாத்தியா, அது மட்டும் போதும். நீ எல்லா ஜனங்களையும் அமலேக்கியருடைய மீதியானியர்களுடைய கையை நின்று விடுவிப்பாய். உன் கூட இருக்கிறது நான், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா. அப்ப தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு நாம் ஒரு காரியத்திற்கு செல்ல தீர்மானிக்கும் போது அந்த காரியம் என்னவாய் முடியும்? வெற்றி உள்ளதாய் முடியும். ஹல்லேலூயா. கிதியோன் எப்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டானோ அதுபோல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளோ நேரங்கள்ல உங்களை தேடி வந்திருக்கும். எதுக்கு வரும் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே விதமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வித்தியாசமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஏன் கொடுப்பாருன்னா அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் யோசிப்பாரு. நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அந்த ரங்கத்துல உங்களுடைய உள்ளார்ந்த இருதயங்கள்ல உங்களுக்கு இருக்கிற சில நல்ல விஷயங்கள், நல்ல குணங்களை ஆண்டவர் பார்த்து, இவள் இதற்கு சரியான பாத்திரம், இந்த மனுஷன் இதற்கு சரியான பாத்திரம், இவங்க செபிக்கிறதற்கு சரியான ஆளு, இவங்க பாடுறதுக்கு சரியான ஆளு, இவங்க தேசத்தை கலக்கிறதற்கு சரியான ஆளு, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதற்கு சரியான ஆளு, சபைக்காக துறப்புற நிற்பதற்கு சரியான ஆளுன்னு சொல்லி உங்களை நம்பி இன்னும் சில பொறுப்புகளை ஆண்டவர் என்ன செய்வார்? நான் ஒப்பு கொடுப்பாரு. பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டு சொல்றாரு, நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ. அந்த முதல் வசனத்துல பார்த்தபடி எழுந்து அந்த தேசனிடத்திற்கு போ, அந்த சேனையிடத்திற்கு நீ போ, அதை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. அதற்கு முன்பாகவே அவனுக்கு ஆண்டோடைய வார்த்தை வந்தது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. இப்ப தெய்வ பிரசன்னத்துல, தெய்வ வார்த்தையில ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறும். சுய ஆலோசனையை விட, சுய சிந்தையை விட ஆண்டவருக்கு எந்த காரியமா இருக்கட்டும், ஊழியன் மாத்திரம் சொல்லல, மற்ற காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எது ஆனாலும் தேவ சத்தம் கேட்டு அந்த ஆலோசனையின்படி அந்த பிரசன்னத்துல செய்து முடிக்கிற ஒரு காரியம் நமக்குள்ள வரும்போது அந்த காரியம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாம் செபத்துரை அப்படிங்கிற ஒரு தேவ மனிதன், நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசுல அவருக்கு ஊழியத்தை இன்னும் வல்லமையாய் செய்யணும், நான் ரொம்ப பிரசன்னமாய் தெய்வத்துடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு சென்று ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் அவர் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலை. இவர் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த டைமில் இவருக்குள்ள ஒரு ஆசை, நான் எப்படியாவது இயேசுவை
பார்க்கணும், இயேசுவை எப்படியாவது நான் முகமுகமாய் சந்திக்கணும். ஒரு வாட்டி நான் இயேசுவை சந்திச்சிட்டா போதும், என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய ஊழிய பகுதி மாறும், எல்லாமே மாறும், என்னை கொண்டு நிறைய காரியங்கள் நடக்கும் அப்படின்னு மனசில் ஒரு சந்தோஷத்தோட ஒரு எதிர்பார்ப்போட என்ன செய்கிறாருன்னா 21 நாள் அவர் உபவாசம் இருந்து உறங்காம சரியா சாப்பிடாம ஆண்டுடைய பாதத்துல நான் செபிக்க போறேன், அவர் கண்டிப்பா என்னை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை பகுதியான ஒரு இடத்துல போயிருந்து செபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு நாள் செபிக்கும் போதும் அவர் என்ன யோசிக்கிறார், நான் இன்னைக்கு இயேசுவை முன்னாடி நின்றுவாரு, நான் அவரை பார்த்துருவேன், அவரை பார்க்கும்போது நான் என்ன பேசலாம், அவர் என்கிட்ட என்ன பேசுவாரு, அவருடைய முகம் எப்படி இருக்கும், அவரை தொட்டு பார்க்கலாமா, இப்படி பல கனவு. ஒவ்வொரு நாளும் செபிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் படுக்கும் போது யோசிச்சுட்டே இருப்பாராம், இயேசு எப்படி இருப்பாரு, இயேசு எப்படி இருப்பாரு, எவ்வளவு அழகா இருப்பாரு, எந்த ட்ரெஸ் போட்டிருப்பாரு, இப்படி அவர் ஒவ்வொரு கனவுகளோடையும் உட்கார்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா அந்த 21 நாட்களும் முடிஞ்சு அவரால் இயேசுவை பார்க்கவே முடியல, இயேசு வரவே இல்லை. இவருக்கு பயங்கர மன கஷ்டம். என்ன ஆண்டவரேனா 21 நாள் பாஸ்டிங் இருந்ததுக்கு அப்புறம் என்னால் அவங்கள பார்க்க முடியலையே. ஆனால் அவருக்கு ஒன்றும் தெரியலை, இயேசு அந்த இடத்துல அவருக்கு முகமுகமாய் தரிசனம் ஆகாமல் இருந்திருந்தாலும் அவருடைய பிரசன்னம் முழுவதுமாக இவர் சுமந்து கொண்டு திரும்பினார். அன்னையிலண்டு சாம் செபத்துரை எந்தெந்த கூட்டங்களில் கூப்பிட்டு பேசுவதற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த இடங்களெல்லாம் பிசாசுகள் ஆட ஆரம்பித்தது. இவர் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாகவே இங்க ஆடுற பிசாசுகள் சொல்றமா அவன் கிளம்பிட்டான். அப்ப அவனுடைய வாசனை சாம் செபத்துரையின் மேல ஆண்டவர் வைத்தனுப்பின அந்த வாசனை பிசாசுகள் அதை இனம் கண்டுகொள்ள ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. அப்ப தெய்வ பிரசன்னம், தெய்வனுடைய ஆளுகை, தெய்வத்துடைய வல்லமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருதுன்னா அதுக்கப்புறம் அவன் செய்யற எல்லாமே என்ன செய்யும், வெற்றியாய் முடியும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஏன் தோல்வி தெரியுமா, நாம் தேவனை ஆராதிக்கிறோம், நாம் விரும்புகிறபடி. அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா, அவர் விரும்புகிறபடி நாம் அவரை ஆராதிக்கணும், அவர் விரும்புகிறபடி நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறணும், அவர் விரும்புகிறபடி நம்முடைய வழி நடக்கைகள் மாறணும். ஹல்லேலூயா. கிதியோன் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறமா அவன் போனாலும் அவனுடைய இருதயெல்லாம் என்ன செய்து தெரியுமா, பயப்படுது. ஏன்னா அவன் ரொம்ப பயந்தவன். ஆண்டவர் சொல்றாரு, நீ பாகாலுடைய பலிபீடங்களை எல்லாம் இடிச்சு போடு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, இரவில் போய் இடிச்சு போட்டானாமா. ஏன்னா பகல்ல இடிச்சு போட்டா யாராச்சும் பிடிச்சிருவாங்க, அடிச்சிருவாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல அவர்கள் எல்லாரையும் நீ துரத்துவ. உனக்கு முன்னா இருக்கிற பிரச்சனை உனக்கு தான் பெருசு, ஆனா எனக்கு அது பெருசே கிடையாது. ஆனாலும் கிதியோனுக்கு என்ன செய்யலை, அவன் மாம்சம் தானே, அவனுக்கு என்ன தோணுது, இல்லை இல்லை என்னால முடியாது. அவனுக்குள்ளா இருந்த பயந்த சுபாவத்தினால அந்த பலிபீடங்களை இடிச்சு போட்டான். ஆனா அவன் ஒரு ஸ்டெப்பாச்சு என்ன செஞ்சா, எடுத்து வச்சான். அப்படிதானே, கிதியோன் முடியல அப்படின்னு முடங்கி இருக்காம அவனால எது முடியுமோ அதை செஞ்சான். அப்ப அவன் ஒரு அடி எடுத்து வச்சப்போ ஆண்டவர் அவருக்காக 10 அடி வேலை செய்வார். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன தேவை தெரியுமா, ஆண்டவர் சொல்றதை கேட்டு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிற வேலை தான் நம்மளோடது. மிச்ச எல்லா காரியத்தையும் யார் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், அவருடைய ஆவியானவர் பார்த்து கொள்ளுவார். அவரை சுமந்து சொல்லுகிற மனிதராய், அவருடைய பிரசனத்தை தூக்கி சுமக்கிற மனிதர்களாய் நாம் இருப்போம்னா அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப கிதியோன் அடுத்த ஸ்டெப் போகணும். இவனுக்கு என்ன பயங்கர பயம், பலிபீடத்தெல்லாம் அடிச்சாச்சு, ஊர் ஜனங்களெல்லாம் கூடி வராங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள் தான். எல்லாருமே கூடி யார் இடிச்சு போட்டா பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. ஆனாலும் கிதியோன் மேல ஆண்டவர் வச்ச திட்டம் என்னன்னா, அந்த ஒரு மனிதனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அமலேக்கியருடைய மீதியானியர்களுடைய கையினின்று மீட்டு மறுபடியும் தன்னுடைய ஜனமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆண்டோடைய திட்டத்திற்கு நேராக என்ன செஞ்சாரு, கிதியோனை வழி நடத்தி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு மனுஷனை முறியடிப்பது போல முறியடிப்பா. பின்னும் அவருக்கு சந்தேகம்தான். ஆனாலும் அந்த 34வது வசனத்தை வாசிங்க, 6வது அதிகாரம் 34வது வசனம். போதும் போதும். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்கினார். அப்ப இவனுக்கு பயம் இருக்குதுதான், தன்னால முடியாது, நானே ஒரு சின்ன குடும்பத்துல இருந்து வந்தவன், என்னால மீட்டெடுக்க முடியாதுங்கிற ஒரு பயம் இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் அந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர்
அவன் மீது இறங்கினார். இப்போ இவனை மறைத்து, அதே பிறே பாசையில வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு போர்வையை எடுத்து மூடுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் கிதியோனை மூடி இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வெள்ளி தோற்றம் பயந்தாங்கொள்ளி, அவனுடைய வெள்ளி தோற்றம் அவன் பலவீனமான பாத்திரம், அவனால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு போர்வை எடுத்து மூடும் போது அதுக்கு பிறகு செயல்பட போகிறது யார் தெரியுமா? நீங்களோ நானோ இல்ல, நம்மளை மூடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் கிதியோன் மூலமாய் செயல்பட ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவர் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குறாரு. இப்பவும் கிதியோன் மனுஷனுடைய புத்தியை தான் காமிக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க தானே சொன்னீங்க, 36வது வசனம் வரைக்கும் வாசிங்க. ம் 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 போதும் போதும் ஒரு நிமிஷம் சொல்றாரு. இப்போதும் தேவரீர் நீர் சொன்னபடி நான் இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால். நம்மளும் இப்படிதான், ஆண்டவர் ஒரு வார்த்தையை ஒருக்கா சொன்னா போதாது, 2 வாட்டி சொன்னா போதாது, திரும்ப 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 என்ன செய்வோம் நம்ம? நீங்க கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா எங்கள்கிட்ட எல்லாம் எப்பப்பா ஆண்டவர் பேசினாரு? நாங்க தானே பேசிட்டு இருக்கோம், அப்படிதானே? ஆண்டவர்கிட்ட நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்களோ? ஆண்டவர் பேசியிருந்தா நீங்க செபிக்க போகும்போது கண்டிப்பா ஒவ்வொரு திட்டங்கள் அவர் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பாரு. அவர் தனக்கு பயந்தவர்களிடத்துல அவருடைய ரகசியம் இருக்குது. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? தனக்கு ரொம்ப க்ளோஸ்ல இருக்கிற ஜனங்களுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? எல்லா விஷயத்தையும் மறைக்க மாட்டார். எதை சொல்ல வேண்டுமோ, எதை செயல்படுத்த வேண்டுமோ அதை என்ன செய்வார்? அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். இப்போ நம்ம பேசும்போது அவர் பேசுறாரு அப்படின்னா நமக்கு சில வாக்குத்தத்தங்களை சொல்லியிருப்பாரு. 1 வாட்டி சொல்லி, 2 வாட்டி சொல்லி, 3 வாட்டி சொல்லி நம்ம அதை மறந்துருப்போம். ஏன்னா வாக்குத்த வசனங்கள் எல்லாம் வாங்கி பைபிளில் வச்சு பத்திரமா பூட்டி இருப்போம், அப்படித்தானே? ஆனா கிதியோன் என்ன சொல்றான்னா, நீர் சொன்னபடி, திரும்ப சொல்றப்ப நமக்கு வாக்கு தத்தங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஒவ்வொரு சூழ்நிலைக்கும். இப்ப வியாதியா இருக்கும்போது ஒரு வசனம் அப்படின்னா, நமக்கு வறுமையில இருக்கும்போது ஒரு வார்த்தை, தரித்திரத்துல இருக்கும்போது வார்த்தை, மன கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு வார்த்தை, பண கஷ்டத்துல இருக்கும்போதும் ஒரு வார்த்தை ஆண்டவர் தருவாரு. ஆனா நம்மளோட வேலை என்ன தெரியுமா? அதை அறிக்கையிடணும். திரும்ப திரும்ப நீர் சொன்னபடி அவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? எனக்கு நீங்க நினைப்பூட்டுங்க, எனக்கு நீங்க நினைவுபடுத்துங்க. அவர் மறக்கிற தெய்வம் இல்ல, ஆனாலும் நாம் நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். இத்தனை நாளும் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கிதியோன் சொல்லியபடி, ஆண்டவரே நீர் சொன்னபடி நீங்க சொல்லி இருக்கிறீர் அல்லவா, நீர் எனக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா, என்னை நீர் உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா, என் வியாதியை குணமாக்குவேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா, என்னை வாழ வைப்பேன், என் பிள்ளைகளை வாழ வைப்பேன், என்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் அல்லவா, அந்த வார்த்தையை நிறைவேற்றும்னு சொல்லி 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 கேட்கும் போது, இப்ப நம்ம வீட்டில் தான் ஒரு குழந்தை இருக்குது, அம்மா நீங்க வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்லம்மா, நீங்க வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்லம்மான்னு கேட்கும்போது, காசே இல்லைனாலும் அந்த பிள்ளை கேட்கும் போது நமக்கு என்ன தோணும்? நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துருவோன்னு தோணும். அப்ப நாம் பொல்லாதவர்களாகிய நாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் நாம் கேட்கிற விஷயங்களை எவ்வளவு அற்புதமாய் செய்து முடிப்பார் கேட்க கேட்க. ஆனா நாம் அவரோட நெருங்குகிற, அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஒரு உறவுக்குள்ளா இருக்கும்போது அழகா உரிமையா கேட்கலாம். நீங்க எனக்கு சொல்லி இருக்கீங்க இல்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு சொன்னபடி செய்து முடிங்க. பாருங்க ஆண்டவரே, போன வருஷத்து வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறலப்பா, 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வாக்கு இன்னும் நடக்கல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி திரும்ப 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 அவரை இப்படி நம்ம என்ன செய்யணும்? தொந்தரவு பண்ணிட்டே இருக்கணும். ஒரு குழந்தை பண்ணும் தெரியுமா? அந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில, அவர் உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த வாக்கு தத்தங்களை சொன்னாரோ, எதை செய்து முடிப்பேன் என்று சொன்னாரோ, உங்களை அழைக்கும் போது, உலகத்திலிருந்து உங்களை பிரித்தெடுக்கும் போது, மற்ற ஜனங்களிலிருந்து நீங்க அவருக்கு வேறுபட்டவர்களாய் தெரிந்த போது அவர் சில வாக்கு தத்தங்களை தந்து அழைத்திருப்பார்களா, எல்லாத்தையுமே நிறைவேற்றுவார். எப்போ? கிதியோனை போல சொன்னீங்கள் ஆண்டவரே, சொன்னபடி செய்யுங்க. இப்ப கிதியோன் மேல ஆவியானவர் இறங்கிட்டாரு. ஒரு போர்வையை போல மூடி அவனுடைய பலவீனங்களை எல்லாம் மறைத்து, அவனுடைய சுகவீனத்தை மறைத்து, அவனுடைய தரிசுரத்தை மறைத்து, அவனுடைய குறைகளை மறைத்து, இப்ப யார் வெளிப்படுறா? பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுறாரு. வெளிப்பட்டு தான் அதுக்கப்புறமா யுத்தத்துக்கு என்ன செய்யறாரு? அனுப்பி வைக்கிறாரு. இப்ப கிதியோன் கிளம்புறாரு. எங்க யுத்தத்துக்கு போற? சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, எனக்கு நான் ஒரு தோலை போடுவேன், அதில் பனி வரணும். இப்போ பனி
தோல்ல படக்கூடாது, பூமியிலமா, இப்படி ஏகப்பட்ட அடையாளங்களை இதை படிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும். எப்படின்னா எல்லா அடையாளங்களையும் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. இப்போ எல்லாத்தையுமே ஆண்டவர் சரி போட்டு குழந்தை கேட்குது செஞ்சுட்டு போவோம். ஆண்டவருக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும் அப்படிதானே. நான் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு வேற ஆவியானவர் இறங்கிட்டாரு, பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டுட்டாரு, உன் கூட நான் இருக்கிறேன்னு ஆண்டவரே கூட இருக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் என்ன கேட்குறான்னா, தோல் நனஞ்சாதான் நான் நம்புவேன், பனியில் நனஞ்சாதான் நம்புவேன். ஆண்டவர் போடா நீ வேண்டாம், வேற ஆளை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு போக எவ்வளவு நேரம் இருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது. ஒரு மனிதரை தெரிந்தெடுத்தார் என்றால், ஒரு மனிதனை பிரித்தெடுத்தார் என்றால், அவனை கொண்டு அவர் செய்வதற்கு நினைத்த காரியத்தை செய்து முடியும் அளவிலும் அவர் அவனை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற எல்லா காரியத்தையும் சரி எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு, அடையாளத்தை எல்லாம் காட்டியாச்சு, தைரிய படுத்தியாச்சு. இப்பவும் சார் என்ன பண்றாரு தெரியுமா, ஒரு 22,000 பேரை கூட்டிட்டு, ஒரு 22,000 பேரை கூட்டிட்டு பட்டையா கிளம்பியாச்சு. 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ம் 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 போதும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, உனக்கு உன் கையில நான் மீதியானியர்களை ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னது உண்மை. ஆனா இப்ப நீ ஒரு பெரிய கோஷ்டியை கிளப்பி வச்சிருக்கிற. இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க, மிகுதியா இருக்காங்க, ரொம்ப நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என் கை என்னை ரட்சித்தது. நம்ம சொல்லுவோம் தெரியுமா, சில பேர், நம்ம சொல்லல, யாரோ சில பேர் சொல்லுவாங்க, நான் மருந்தெடுத்தேன், சுகத்தை பெற்றுக்கொண்டேன், என்னுடைய திராணியினால இதை சம்பாதித்தேன், என்னுடைய திராணியினால இதெல்லாம் எனக்கு வந்தது, நான் செபித்ததால இது நடந்தது. இதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, என் கை என்னை ரட்சித்ததுன்னு சொல்றதுக்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டாரு. ரொம்ப மிகுதியா இருக்கார். நீ ஒண்ணு பண்ணு, அவங்க கிட்ட போய், ரொம்ப பயப்படுறவங்க, திகிலா இருக்கிறவங்க, கலக்கமா இருக்கிறவங்க எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்லு அப்படின்னு. அதுபோல கிதியோன்னு சொல்றாரு. இப்ப கிட்டத்தட்ட 12,000 பேர் போயிட்டான். 22,000 பேர்ல 12,000 பேர் என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். அந்த சேனையை விட்டு கிளம்பி அவன் வீட்டுக்கு கூடாரத்திற்கு போயிட்டான். மீதி 10,000 பேர். நம்ம ஆண்டவருக்கு 10,000 பேரும் ரொம்ப ஜாஸ்தி தான். ஆண்டவருக்கு அது பிடிக்கவே இல்லை. ஆண்டவர் கிதியோன்ட்ட சொல்லிட்டாரு ஃபர்ஸ்டே, நீ போ, உன் கூட நான் இருக்கிறேன், ஒரு மனிதரை முறியடிப்பது போல நீ மீதியானியவர்களை முறியடிப்பாய்ன்னு சொன்ன வார்த்தையின் மேல கிதியோனுக்கு கொஞ்சம் நம்பிக்கை குறைவா இருந்திருக்கும், அப்படிதானே. ஹல்லேலூயா. எப்படி என்னால அத்தனை பேரை முறியடிக்க முடியும், இவன் சொல்லியிருப்பான் ஆயுதங்களெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரா, இருந்திருக்கலாமா இருக்கும். இப்போ 10,000 பேர். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நீ சில பேரை சொல்லி அவங்களா ரிஜெக்ட் ஆகி போயிட்டாங்க, இப்போ நான் கொஞ்சம் பேரை ரிஜெக்ட் பண்ண போறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பெரிய சபை இருக்கு அப்படின்னா, இப்போ சண்டே வரவங்க எல்லாரும் வரவங்க தான். இந்த யுத்தத்துக்கு கிளம்புன 22,000 பேரை போல, அப்படிதானே. ஹல்லேலூயா. அதுல கடைசியா தெரிஞ்செடுத்தாரு பாருங்க. அதே மாதிரி தான் அவங்களையெல்லாம் ஆண்டவர் இந்த இடத்துல தெரிஞ்செடுத்து கொண்டு வைக்கிறாரு, செப வீரர்கள். இப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆற்றை கடக்க பண்ணு, தண்ணி குடிக்க சொல்லு. அப்ப தண்ணி குடிக்கும்போது ஒரு கூட்டம் என்ன செஞ்சதுன்னா, கையால் அள்ளி குடிச்சது. அது பைபிள் வேற விதமாக சொல்லியிருக்கோம். அதில் கையால் அள்ளி குடித்தவங்க ஒரு குரூப், தரையில் முட்டி போட்டு தண்ணி குடித்தவங்க ஒரு குரூப். அந்த கையால் அள்ளி குடித்தவங்க வெறும் 300 பேர். ஆண்டவர் சொன்னார், அந்த 300 பேர் உன் கூட போதும், மீதி எல்லாரும் என்ன செய், அனுப்பி விட்டுரு. ஹல்லேலூயா, எல்லாரையும் அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த 300 பேரும் இந்த கிதியோனுமாய் சேர்ந்து என்ன நினைக்கிறீங்க, வாளும் கத்தியும் நல்ல கன் இதெல்லாம் எடுத்துட்டு போய் யுத்தத்துக்கு போயிருப்பாங்கன்னா? இல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னாரு, எக்காலத்தை எடுங்கப்பா, தீவெட்டிகளை எடுங்கப்பா, பானைகளை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அதே 3 டீமா பிரிஞ்சு என்ன செஞ்சாங்க, அவங்க யுத்தத்துக்கு போறாங்க. கிதியோன் சொல்றாரு, நான் எப்போ எக்காலத்தை ஊதுகிறேனோ அப்போ நான் செய்யறபடி நீங்க செய்யுங்க. எக்காலம் ஊதுகிறதுனா இன்னைக்கு நம்முடைய நாட்கள்ல ஆராதிப்பதற்கு சமம். நாம் எப்போது ஆராதிக்கிறோமோ, எப்போது நாம் துதிக்கிறோமோ, எப்போது நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ, அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா தடைகளும், எல்லா எதிரியின் சேனைகளும், எல்லா சத்துருவின் போராட்டங்களும், எல்லா மாந்திரிகத்தின் ஆவிகளும் எல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது, எக்கால சத்தம் நம்முடைய வீடுகளில் கேட்க ஆரம்பிக்கும் போது, துதி
துதியின் சத்தம் நம்முடைய கூடாரங்கள்ல தொனிக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துருவின் கிரியைகள் எல்லாம் மனசையும் விலகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க எனக்கு இதை பண்ணிட்டாங்க, இவங்க எனக்கு இதை செஞ்சிட்டாங்க, நான் என்ன செய்வேன். வாக்குக்கும் வாதுக்கும் போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. செபிக்கிற செப வீரர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. செபத்தால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அவ்வளவு பெரிய மீதியானியர்களுடைய கூட்டத்தை ஒரு கிதியோனை கொண்டு முறியடிப்பேன் ஆண்டவர் சொன்னார்னா, இன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டங்கள் எல்லாம் நமக்கு எதிராக எழும்பு இருக்கா? இல்ல, அவ்வளவு எழும்பலையே. ஏதோ கொஞ்சம் பிரச்சனை, ஏதோ ஒரு சின்ன பாடுகள், சின்ன உபத்திரவங்கள், சின்ன போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் நம்முடைய துதியின் சத்தமும் நம்முடைய செபத்தின் சத்தமும் பெருக ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகள் துதிக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் செபிக்கிறார்கள், அவர்களுக்காக நீ இறங்கி வேலை செய். உன் கண்ணுக்கு முன்னா இருக்கிற பிரச்சனையை உன்னால சரி பண்ணிட முடியும். ஆனா கண்ணுக்கு மறைவாய் அந்த ரங்கத்துல செயல்படுகிற சில காரியங்களில் நீ துதிக்கிற துதியின் சத்தமும் நீ ஆராதிக்கிற ஆராதனையின் சத்தமும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உனக்கு தெரியாமல் உனக்கு பின்பாய் கட்டப்படுகிற அலங்கங்கள், உனக்கு ரூபத்திற்கு விரோதமாய் கட்டப்படுகிற அலங்கங்கள் நீ துதிக்க 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 முற்றிலுமாய் இடிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி எரிகோ கோட்டை விழுந்ததோ, அவங்க துதிச்ச போது ஆர்ப்பரித்த போது எரிகோ கோட்டை விழுந்தது. அவ்வளவு நாள் தடையா இருந்த அந்த எரிகோ கோட்டை, அவங்களுக்கு உள்ளாடி பிரவேசிக்க முடியாம இருந்த அந்த எரிகோ கோட்டை இப்ப அவங்களுக்கு படியாய் மாறுச்சு. ஹல்லேலூயா. எது மேல ஏறி போனாங்க? எந்த செவர் தடையா இருந்ததோ அந்த தடை தகர்க்கப்பட்டு கீழே கிடக்குது, அதன் மேல ஏறி சுதந்திரிச்சாங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் அப்படிதான், அது சீக்கிரத்துல உங்களுடைய பாதத்திற்கு கீழாய் வரப்போகுது. நீங்க அதை ஏறி மிதித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆமாண்டவரே, நீர் சொல்லுகிறபடி, நீர் சொன்னபடி என்னுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 300 பேர் இருக்கிறாங்க. 300 பேரை கொண்டு இவங்க 3 டீமாக பிரிந்தாச்சு. பானைகளை எடுத்தாச்சு, எக்காலங்களை ஊதுறான். கிதியோன் எக்காலத்தை ஊதும் போது பானைகளை உடைச்சாங்களாமா. அவங்க தீவெட்டிகளையும் எக்காலத்தையும் கையில் பிடித்து கொள்ளும் போது அங்கே என்னது யுத்தம் உண்டாகுது. இந்த 300 பேர் கூட கர்த்தருக்கு தேவையே இல்லை. நான் நினைக்கிறேன் கிதியோன் மட்டும் அங்கு போய் நின்று எக்காலத்தை ஊதியிருந்தா கூட ஒரு பய நிற்க முடியாத அளவில் என்ன செஞ்சிருப்பான்? ஓடி போயிருப்பான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கன்னா ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல போய் நின்னு கிதியோன் காலத்தை ஊதும் போது கிதியோன் செய்தது போல மற்ற 3 அந்த கூட்டங்களும் செஞ்சாங்க. அவர்களுக்குள்ளாகவே யுத்தம் வந்தது. ஹல்லேலூயா. எதிரி சேனைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்குள்ளே மோத ஆரம்பித்தாங்க. அவர்களுக்குள்ளாகவே கை வந்து விரோதமாய் ஓங்கிச்சு. அப்பதான் மீதியானியருடைய சேனைக்கு புரியுது, இவர்கள் பக்கம் இருக்கிறவர் ஆண்டவர். இந்த உலகத்தை உண்டாக்கிய ஆண்டவர் தான் யார் பக்கம் இருக்கிறாரு? இந்த ஜனங்களோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறாரு. இவர்கள் யாருடைய ஜனங்கள்? தேவனுடைய ஜனங்கள், உண்மையான தெய்வத்துடைய ஜனங்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? எல்லாரும் அவர்கள் ஓடி போறாங்க. சில பாடுகள் வரும்போது நமக்கு தோணும், கிதியோன் ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைச்சிருப்பாரு, ஆண்டவர் என்ன எங்கேயோ ஒத்தையில விடுறாருப்பா, அப்படிதானா? எங்கேயோ என்ன மாட்டி விட போறார் போல இருக்குது. இவருக்கு வேற வேலை இல்லை. அவங்க எவ்வளவு பெரிய கூட்டம், அவங்க எவ்வளவு அநேகரா இருக்கிறாங்க, என்ன கொண்டு போய் அவங்க மத்தியில அவர் நிறுத்துறாரே அப்படின்னு சொல்லி தான் கிதியோன் நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் அப்படி போகிற ஒரு தெய்வமே கிடையாது. நம்மை அனுப்பி விட்டுட்டு நமக்கு பின்னாடி உதவி தேவைப்படும் போது பின்னாடி நிற்பாரு. நமக்கு முன்னாடி தேவைப்படும் போது, நீங்க அந்த செங்கடல்ல அந்த சம்பவத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும். அவ்வளவு நேரம் அந்த முன்னாடி பாதை காட்டுறதுக்காக போய் கொண்டிருந்த ஆவியானவர் இப்ப எகிப்தின் சேனைகள் வந்தவுடனே முன்னிருந்து விலகி பின்னாடி போய் நின்னாரு. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட்ல பாதை காட்டுறதுக்கும் செங்கடலை பிளக்கிறதுக்கும் ஆவியானவரோட சப்போர்ட் தேவைப்பட்டது. அப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எதை பார்த்திருப்பாங்க? போயிட்டாரு. ஆண்டவர் கடலுக்கு முன்ன வந்தாரு, பார்வோனுடைய சேனைகளை பார்த்ததும் அவர் விட்டுட்டு ஓடிட்டாரு. ஆனா உண்மையிலே ஆண்டவர் எங்க போனார் தெரியுமா? நமக்கு தெரியாது. நமக்கு சப்போர்ட் எந்த பக்கம் தேவைப்படுதுன்னு, நமக்கு கை கொடுக்க வேண்டியது எந்த பக்கம் தேவைப்படுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் அந்த ஜனங்களை விட்டுட்டு அவர் பின்னாடி போய் நின்னாரு. இப்ப சேனைகள் எங்க வருது? பின்பக்கம் வருது. முன்பக்கம் ரூட்டு கிளியர், செங்கடல் பிளந்தாச்சு. இப்ப ஜனங்கள் அந்த சைடு என்ன செய்ய முடியும்? ஈஸியாய்
கடந்து போக முடியும். இப்போ என் ஜனங்களுக்கு யார் தேவை? என்னுடைய சப்போர்ட் எந்த பக்கம் தேவை? பின்பக்கம் தேவை. நான் எங்கே போய் நிற்கிறேன்? பின்னாடி போய் நிற்கிறேன்னு சொல்லி நிற்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். கிதியோன் யோசிச்சிருப்பாரு, ஆண்டவர் என்ன எங்கேயோ மாட்டி விட்டுட்டாரு போல அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிற தெய்வமே ஒத்தேல போயிருந்தா கூட ஒரே மனிதராய் ஆண்டவர் முதல் வாக்கு தத்தத்தை கொடுத்த போது பராக்கிரமசாலி நான் தான், ஆண்டவர் என் கூடத்தான் இருக்கிறாருன்னு அந்த வார்த்தையை ஏற்று கொண்டு போயிருந்தா அவருக்கு என்ன செஞ்சிருக்காது? அவ்வளவு பெரிய கஷ்டமே வந்திருக்காது. சாது சுந்தர் சிங் ஆண்டவருக்காக வல்லமையாய் பயன்பெற்ற ஒரு தேவ மனிதர். அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற போது ரொம்ப அவருக்கு ஆப்போசிட்ல நிறைய பேர் எதிர்ப்புல எழும்புறாங்க. நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஒரு நாள் இவரை பிடிச்சி கட்டி ஒரு பெரிய கிணத்துக்குள்ளே போட்டுட்டாங்களாம்மா. அந்த கிணத்துக்குள்ளே ஏற்கனவே நிறைய பேரை போயிட்டு கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த கிணத்துக்குள்ளே ஃபுல்லாகவே நிறைய எலும்பு கூடுகள் இருந்திருக்குது. இவருக்கு உள்ளே போய் விழுந்தாச்சு. 3 நாள் ஆயிடுச்சு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, பயம், இருள், சுற்றிலும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்மெல் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவருக்கு சகிக்கவே முடியலை. அவர் நினைக்கிறாரு, என் ஆண்டவருக்காக நான் ஊழியம் பண்ண ஒரு மனுஷன். அவருடைய மனசில் என்ன தோணிருக்கும்? என் ஆண்டவர் என்னை விட்டு போயிருப்பார் போல. ஆனால் ஆண்டவர் விட்டுட்டு போகலை. 3ஆவது நாள் முடியும் போது அந்த கிணத்தின் வாசல் மேலே இருக்க முன்னாடி உள்ள கிணறுகள் நீங்கள் பார்த்தா தெரியும், மூடி போட்டிருப்பாங்க தானே. ஆமாம், அதே மாதிரி அந்த வாசலை திறக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. யாரோ ஒருத்தர் கயரை உள்ளே அனுப்புனாங்களாம். இவர் பிடிச்சிட்டு மேலே வந்தார். இவர் வெளியே வந்து பார்க்கும்போது யார் தன்னை காப்பாற்றினான்னு தெரியவே இல்லை. சாம் அவரை சுந்தர்சிங்கை கொண்டு நிறைய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். ஒரு 3 நாள் கண்டுகிடாதவர் போல இருந்தாலோ மற்ற யார் மீது ஆண்டவருடைய கவனம் போயிருக்குமோ இல்லையோ, அவர் மறைவிடத்துல இல்லை, அவர் சுந்தர் சிங்கோட பக்கத்துல உட்கார்ந்திருந்து அவரை மாத்திரம்தான் ஆண்டவர் பார்த்திருப்பாரு. அவருடைய இருதயத்துல ஒரு சந்தோஷம் வந்திருக்கும். பாரு, என் பிள்ளை எனக்காக கஷ்டப்படுறான், நான் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக கஷ்டப்படுறான். அவ்வளவு இருதயமுள்ள நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒருபோதும் தனியே விட்டு போகவே மாட்டார். ஆனா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவர் கூட இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். விழிப்பு ஜெபம் இங்கே நடக்குது. இப்போ நிறைய பேர் என்ன செய்வோம்? வீட்லேயுமே விழிப்பிருந்து ஜெபம் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. பண்ணுவீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுராத்திரி ஜெபம் உண்மையிலே தேவனை ரொம்ப நல்லாவே அசைக்கும். ஆனால் அதில் என்ன தேவை அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 38வது வசனம். போதும், என்னோட கூட விழித்திருங்கள். நம்ம விழித்திருக்கிறோம், செபிக்கிறோம், உபவாசம் பண்றோம். ஒரே ஒரு கேள்விதான், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா? நம்ம செபத்துல நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா? இப்போ கிதியோனை பற்றி பார்த்தோம். கிதியோனுக்குள்ள இருந்த குட்டியோண்டு தைரியம், ஏதாவது செய்யணுங்கிற சின்ன ஒரு தைரியத்தை ஆண்டவர் பார்த்தாரு, தெரிஞ்செடுத்தாரு, அவரை நிரப்பினாரு. அவன் வசனத்தை சொல்லி அறிக்கையிட்டான். எல்லாத்தின் நிமித்தம் ஒரு ஜெயத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய பார்வையில் நம்ம செபிக்கும் போது நாம் கூட ஆண்டவர் இருக்கிறார். அவர் என்னோடு கூட விழித்திருங்கள். நம்ம விழித்திருக்கிறது ஓகே தான், உபவசிக்கிறது ஓகே தான், செபிக்கிறது ஓகே தான். ஆனால் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? நான் எங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் கடைசியில் இங்கே வந்து முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நம்ம கூட ஆண்டவர் இருந்தார்னா, நம்ம ஜெபத்தில் ஆண்டவர் இருந்தார்னா, நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் இல்லை, தேசத்தை கலக்க போகிற மனிதர்கள். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்டது நாம் நம்முடைய குடும்பத்தை மாத்திரம் நடத்துவதற்கல்ல, பட்டணங்களையும் தேசங்களையும் பிடிப்பதற்காய். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல கடைசியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 300 பேர்ல நீங்களும் ஒருவர். ஹல்லேலூயா. இந்த தேசத்திற்கு உத்தரவாதம் யார் தெரியுமா? நீங்க தான். இப்போ உங்க செபத்துல உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாருன்னா, நீங்க சுத்தி இருக்கிற இந்த பட்டணம் எல்லாம் என்ன தெரியுமா அசைய ஆரம்பிக்கும். ஆத்துமாக்கள் அலையலையா என்ன செய்வாங்க? உள்ள கடந்து வருவாங்க. ஆவியானவர் ஒரு மனிதனை நிரப்ப ஆரம்பித்தார்னா, ஆவியானவர் ஒரு மனிதனை பயன்படுத்த ஆரம்பித்தார்னா, அவன் மயக்கு பிடிச்ச மேடல நிக்கணும்னு
அவசியமே இல்லை. நீங்க போகிற இடத்துல எல்லாம் வல்லமையான காரியங்கள் நடக்கும். எப்படி ஒரு கிதியோன் அத்தனை ஜனங்களை துரத்தி தன் ஜனத்தை மீட்டெடுக்க முடிந்தது பாருங்க. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? அதுபோல 2 நாளாகவும் 15:2 வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்வாரு, அதுல சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நாம் அவர் கூட இருக்க ஆசைப்பட்டுட்டோம்னாலே அவர் நம்ம கூட இருக்க ஆசைப்படுவார். ஹல்லேலூயா. இனிமேல் செபிக்க போகும்போது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுங்க, என் செபத்தில் என் முன்னாடி ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை, அவள் அந்நிய பாஷை பேசுகிறாளான்னு கேட்டால் பேசுகிறா, செபிக்கிறாளான்னு கேட்டால் 2.5 மணி நேரம் செபிக்கிறாளாமா. ஆனால் அவள் பிசாசு ஆடுறா. இதை நான் யோசிக்கும் போது எனக்கு தோணுது, அந்த ஜெபத்தில் ஆண்டவர் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட இருக்கிறாருன்னா எப்படி இருளும் ஒளியும் ஒரே இடத்துல கிரியை செய்ய முடியும்? ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இல்லாமலே 2.5 மணி நேரம் ஜெபிக்க முடிக்கிறது சாத்தியமா இருக்குது. எனக்கு அது புதுசா இருந்தது கேட்டப்போ. ஹல்லேலூயா. இப்போ நம்ம செபிக்கிற ஜெபம் நேரம் முக்கியம் இல்லை, நாம் செபிக்கிற ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குதுங்க தான் முக்கியம். நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம், எப்படி ஆண்டவரோடு நம்முடைய உறவு இருக்குது. இன்றைக்கு நாம் பல மணி நேரம் செபிப்பது போலயே மற்ற மதங்களில் உள்ளவங்க சூப்பரா பூஜைகள் நடத்துறாங்க, யாகங்கள் நடத்துறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஓகே, அப்போ அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் ஆண்டவரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். அவரோடு கூட விழித்திருக்கும் போது சோதனைக்காக வருகிற காரியங்கள், பிரச்சனைக்காக வருகிற காரியங்கள் எல்லாமே உங்க குடும்பத்தை விட்டு, உங்க சூழ்நிலைகளை விட்டு என்ன செய்யும்? விலகி போகும். கிதியோன் கிட்ட அவன் சொன்ன எந்த விஷயத்தையுமே ஆண்டவர் கேட்கல. அவன் போய் சொன்னா, நான் சின்ன குடும்பம், நான் பயந்தாங்கொள்ளி. ஆண்டவர் கேட்கவே இல்லை. கர்த்தர் சூழ்நிலைகளை பார்க்கிற தெய்வம் அல்ல. உங்களை தெரிஞ்செடுத்தாருன்னா, உங்க குடும்பத்தில் உங்களை தெரிந்தெடுத்தாருன்னா உங்களை கொண்டு சகலவற்றையும் மாற்றுவார். ஒன்னே ஒன்று முக்கியம், அவர் நம்ம கூட இருந்துட்டார்னா. இப்போ ஒரு ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு வசனம் சொன்னேன் தெரியுமா? நீ எழுந்து அந்த சேனைன்றதுக்கு போ. இப்போ நம்ம ஜெபம் அவரோடு இருந்து, அவர் நம்மோடு இருந்து ஒரு ஜெபத்தை நாம் செய்வோமானால், அந்த ஜெபம் முடியும் போது ஆண்டவர் சொல்வாரு, உன் காரியத்தினத்திற்கு போ, அதை நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையோட சேர்ந்து, ஆண்டவருடைய வார்த்தையோட சேர்ந்து நம்முடைய காரியங்களை செய்யும் போது வாழ்க்கை எங்க போகும்? மேல மேல போயிட்டே இருக்கும். கிறிஸ்தவ ஜீவிதம், கிறிஸ்தவ வாழ்க்கை இறங்குகிற வாழ்க்கை அல்ல. அது நம் தேவனோடு இருப்போமானால் ஏறுகிற வாழ்க்கையாய் மாறும். பிரச்சனைகள் உண்டுதான், பாடுகள் உண்டுதான், போராட்டம் உண்டுதான். ஆனால் எல்லாத்தையும் விட இன்பம் அதிகமாக இருக்கும், எல்லாத்தையும் விட சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அவரோட நடக்கிற உறவு நம்ம கிட்ட இருக்கும்னா எல்லாரும் செபிக்கலாமா? கொஞ்ச நேரம் எழுப்பி நின்று, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்கள் கூட இருந்து ஒரு செபிக்கிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் வரட்டு. நீர் எங்களோடு இருக்கிற, நாங்கள் உங்களோடு நடக்கிற ஒரு அனுபவம் எங்கள் வாழ்க்கை உயருகிறதாய் மாறட்டும், எங்கள் வாழ்க்கை மேலோங்குகிறதாய் மாறட்டும். எல்லாரும் கொஞ்சம் கடைசி ஒரு 5 நிமிஷம் தான் எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீர் தந்த திட்டங்கள், சித்தங்கள் நிறைவேறத்தக்கதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.